வெல்கம் டு இன்னிஸ் டைரி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவிங்ஸாக இருந்ததுங்க. ஸோ அதனால் சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நான் சப்பாத்தி ரைஸ் கூடலாம் ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆனியன் போட்டு இந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 250 கிராம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்கேன். அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து பிரட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் கஸ்தூரி மெத்தி சேர்த்து 1/2 லெமனை வந்து ஸ்வீட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி 1 ஹவருக்கு நல்லா மேக்னேட் பண்ண விட்டுறணும். நல்லா மேக்னேட் ஆனால் தான் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சிக்கன் மேக்னேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண பேன்லேயே வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவு நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். நிஜமாவே இந்த சிக்கன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் வந்து இன்றைக்கி ரைஸ் கூட தான் சர்வ் பண்ணேன். பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.